நாளை மறுநாள் தமிழ்நாட்டு அரசின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்கிறார் விஜய். ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற வாசகம் நாளை மறுநாள் பலத்த கர கோஷங்களுக்கு மத்தியில் நெஹ்ரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்பு வைபவம் நடைபெற இருக்கிறது. நாளை தமிழ்நாட்டு ஆளுநரை சந்தித்து, தமிழ்நாட்டுக்கான பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்கும் உரிமையை கோர்றார் விஜய். அதை தொடர்ந்து நாளை மறுநாளே நெஹ்ரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது என்றும் அதில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் பொறுப்பேற்பார்கள் அப்படின்னும் தெரிகிறது. இன்னைக்கு ஏறத்தாழ பல கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சாச்சு. நம்மோடு திரு சோமு அவர்கள் பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். விடை தெரிய வேண்டிய கேள்வி, யார் யார் ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கிறது தான். எந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இந்த ஆட்சி அமைப்பு நடைபெற போகிறது, அந்த மேஜிக் நம்பரை எந்தெந்த கட்சிகளை சேர்த்து கொண்டு பெறார் அப்படின்னு. வாட் இஸ் யுவர் கெஸ் மிஸ்டர் சோமு? யார் யாரெல்லாம் அதுல இந்த கம்போசிஷன்ல இருக்கக்கூடும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது பேச வேண்டிய விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து நம்ம தேர்தல் முறையில பார்த்தா ஒரு 30-35% வாங்கினாலே ஆட்சியை பிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இவர் 35% வாங்கியிருக்கிறாரு. அப்ப 65% மக்கள் வந்து வேற எண்ணத்துலதான் இருக்கிறாங்க. எல்லா தேர்தலையும் பாக்குறது எம்ஜிஆர் வென்ற தேர்தலே விஜய் வாங்கின பெர்சன்டேஜோட குறைவா தான் வாங்கியிருக்காரு. ஆமா ஆமா ஆமா, அததான் நான் சொல்றேன். ஆனா ஏதோ 100க்கு 100 பண்ணி ஏதோ ஒரு பெரிய புரட்சி நடந்த மாதிரி தொலைக்காட்சிகள்ல வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போடுறது, இந்த மாதிரி உங்களுக்கு இது பிடிக்காம இருக்கலாம். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. there is a wave. அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க எல்லாம் யூ ஹேவ் பீன் a naysayer, பட் இன்னைக்கு இத ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் தி mandate. நம்ம இது வந்து ஒரு பெரிய நிகழ்வு தான். இது வந்து அவங்களுக்கு ஒரு கொண்டாட்ட நிகழ்வு தான். ஒரு ஜனரஞ்சக டிவி இல்ல ஜனரஞ்சக பேப்பர்ங்கிறது வேற, செய்தி அப்படிங்கறது அடிப்படையில நான் சொல்றேன். சார், இது ஒரு வரலாற்று நிகழ்வு சார். நீங்க எல்லாம் அவர் வந்து ஒண்ணுமே ஜெயிக்க மாட்டார்னு சொன்னீங்க. உங்க விருப்பத்துக்கு மாறா ஜெயிச்சு வந்திருக்காரு. நம்ம கணிப்பெல்லாம் தவறா வந்திருக்கு. சோ இந்த ஒரு வேவே, ஒரு மேசிவ் வேவே, ஒரு புதிய கட்சி இவ்வளவு பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்கிறத நம்ம பெருசா தான் பார்க்கணும். எனக்கு தனிப்பட்ட விருப்பம் இல்ல ஒண்ணு. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த வெற்றி பெற்றதுக்கான காரணம் நம்ம வந்து அதை நோக்கி போனோம்னா இவிஎம் மிஷின் வரைக்கும் போகணும். அதனால சார் இது ரொம்ப தப்பு. நீங்க வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. இந்த எலெக்ஷனோட இன்டெகிரிட்டியை கேள்வி கேட்கறீங்க. இதை திரு விஜய தமிழக வெற்றி கழகத்தையோ இல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய மேண்டேட்டை கொச்சப்படுத்துறீங்க. லெட்ஸ் நாட் கோ இன்டு தி டெரிட்டரி. இன்னைக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம இல்ல ஒரு அடுத்தையும் நம்ம பார்ப்போம். இதே வாக்கு எந்திர புலர்படி 2019 தேர்தலில் நடந்ததும் உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்து எவ்வளவோ பேர் புளிச்சமாவு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் டிஸ்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மக்கள் மேண்டேட்டை தயவு செய்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்ம இதை தாண்டி போவோம். சரி, அதுல நம்ம வந்து எனக்கு கருத்து முரண்பாடு இருக்கு. நம்ம தாண்டி போவோம். அதாவது இப்ப இவங்களுக்கு வந்து 108 ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு தொகுதி வந்து இவருக்கு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு குறையும். ஏன்னா 2 ஜெயிச்சிருக்காரு. அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த சபாநாயகர் வந்து வாக்களிக்க முடியுமா, கடைசி நேரத்துக்கு தான் முடியுங்கிற ஒரு சூழலும் இருக்கு. சோ 108ல 106ன்னு வச்சுட்டோம்னா 118னா 12 சீட்டு, கரெக்டா 12 சீட்டு வரைக்கும் அப்படின்னு இப்ப சொல்லி யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு 15 சீட்டாவது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 சீட்டு இருக்கணும்னு நினைச்சு அதை நோக்கிதான் இந்த பேச்சுவார்த்தைகள் போகும். அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நினைப்பாங்க. ஆட்சிக்கான ஒரு கரெக்டா கூடுதலா கட்சிகள் இருந்தா பெட்டர் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா, அது ஒண்ணு. அப்படி பாக்குறப்ப ஏற்கனவே காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் பேச்சு நடந்தது. இன்னைக்கும் வந்து பல பேர் அதை பேசிதான் இருக்கிறாங்க காங்கிரஸ்னால. அவங்க 5 பேரு. அப்புறம் சிபிஐ, சிபிஎம், விசிக இவங்க 6-11 இவங்க வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பல பேர் நினைக்கிறது என்ன இருக்குன்னா, விசிக இருக்கிற இடத்துல பாமக வராது அப்படின்னு. அது எப்படின்னா பொதுவா தேர்தலுக்கு முந்தைய ஒரு சூழலாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த 2 கட்சியும் வந்தாலும் அந்த 2 கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களில் எத்தனை பேர் எப்படி வந்ததை எடுத்துக்குவாங்கன்னு. ஆனா நம்ம ஜனநாயக முறைன்னு நம்ம சொல்லி வந்துட்டோம். இல்ல நிறைய விஷயங்கள் வந்து மாறிதான் இருக்கும். அப்படி பாக்குறப்ப தேர்தலுக்கு அப்புறமான ஒரு சூழல் அப்படிங்கறத அடிப்படையில வச்சு இந்த 2 கட்சியுமே ஒரு கட்சியுடைய கூட்டணியில இருக்கிறதுக்கான இணையறதுக்கான வாய்ப்புகளையும் மறுக்கிறதுக்கு இல்லை. அதனால இந்த காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக 6-11, பாமக ஒரு 4-15. இந்த 15 இதுல இது வந்து இவங்க வரதுக்கான ஒரு சூழல் இருக்கலாம். ஓகே, சோ நீங்க கருதுவது நம்பர் 1, வெறும் ஒரு ஸ்லெண்டர் ஒரு 11ங்கிற அளவுல நம்பரை தேத்த மாட்டாரு.
கூடுதலா கட்சியை வச்சுக்கிறது தான் பாதுகாப்பு. ஸோ அந்த சேஃப்டி நெட்டுக்காக எவ்வளவு கட்சிகளை உள்ள சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்ப்பார்னு கருதுறீங்க. இன்னொன்னு விசிகாவும் பாமகவும் ஒரே காம்பினேஷன்ல வர்ற வாய்ப்பு இருக்கு. அது வந்து தேர்தலுக்கு முந்தைய கணக்கு, ஒரு போஸ்ட்போல் ரியாலிட்டி வேற அப்படின்றீங்க. ஆனா அது எங்கேருந்து அந்த பிரச்சனை வருதுன்னா, திருமாவளவன் அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறார். அவருக்கு பாமகவோடு சேர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்தது. 2021 தேர்தலுக்கு பிறகும் கூட ஓவர்ச்சோஸ் டாக்டர் அன்புமணியும் சொன்னாரு, டாக்டர் ராமதாஸும் சொன்னார் எங்களுக்கு அவர் எதிரி இல்லை அப்படின்னு. இந்த தேர்தலில் கூட டாக்டர் ராமதாஸும் இவரும் சேர்றதுக்கான இல்லை திமுக அணிக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்ததுன்னா, ஆனால் அதில் அவர் ரொம்ப உறுதி காட்டியிருக்கிறாரு. திடீர்னு அந்த உறுதியை அவர் பின்வாங்குவார்னு நினைக்கிறீங்களா? ஆனா விஜய் தலைமையான கட்சி கூட்டணிக்கு அவர் வருவாருங்கிறத ஏத்துக்கிறீங்கல்ல, வர வாய்ப்பு இருக்குங்கிறத? இல்ல, அதுல அவருக்கு விஜயோட தலைமையில கூட திருமாவளவனுக்கு தயக்கம் இருக்காது. ஆனா பாமகவோட சேர்ந்து பயணிக்கிறதுல ஒரு சங்கடமோ ஒரு நெருடலோ இருக்கும் தானே? இல்ல, ஏன் அப்படி இல்ல வாய்ப்பு இருக்குன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, விஜய் வந்து பாஜகவின் குரல். விஜய் வேறு பாஜக வேற அல்ல. ராஜா தான் விஜய்லாம் பேசினவர் தான் திருமாவளவன். ஆனா அதே நேரத்துல இந்த சூழலுக்கு அப்படி வர்றத நம்ம வந்து ஒரு குறையாகவோ விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவோ பார்க்க வேண்டியது இல்லைங்கிறத நினைக்கிறேன். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம இதே மாதிரியான ஒரு சூழல்ல மற்ற பல கட்சிகள் வந்து தேர்தலுக்கு முன்னால் ஒரு நிலை பின்னால் ஒரு நிலைன்னு எடுத்திருக்கிறாங்க. இப்ப இல்ல நாங்க அந்த ஸ்டாண்ட்ல தான் இருப்போம்னு சொல்லி அந்தந்த கட்சிகள் போட்டியிட்ட நிலைமையிலே இருந்தா இந்த 108 இந்த கட்சிகள் இவ்வளவு வாக்கம் தான் இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? மறு தேர்தல் தான் வரணும். அத வந்து கட்சிகள் விரும்பாது எதுவுமே. அந்த அளவுல அந்த காம்ப்ரமைஸும் கூட நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கருதுறீங்க? தாராளமா இருக்கு. இதுல வந்து இது மாதிரி வந்து ஏற்கனவே நடந்து இருக்கு பிற மாநிலங்கள்ல. தமிழ்நாட்டுக்கு வந்து புதுசு அது ஒரு கூட்டணி இல்ல. இன்னும் இந்த விபி சிங் கவர்மெண்ட் நினைக்கிறேன், அதுல வந்து ஐ டு ஐ பார்க்காத கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பாஜகவும் கூட ஏதோ ஒரு செட்டப்ல ஐ டு ஐ பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அது சாதாரணமா எல்லா பல சமயங்கள்ல வந்து எதிரெதிரான கருத்துக்கள் உள்ளவங்க சேர்க்கதானே செய்யறாங்க. கேக்குதானே விட்டு ரைட். ஸோ பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ். அது எந்த அளவில் எந்த நேரத்தில் எந்த சூழல் கருதி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு. வெரி இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸ். தேங்க்யூ திரு சோ மச். தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஸோ ஒரு அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டு அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் பதவியேற்பு வைபவம் பிரம்மாண்டமாக நடைபெற போகிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அது யார் முதலமைச்சர், எந்த சூழலில் ஆட்சி அமையுதுங்கிறத பொறுத்து இந்த பதவியேற்பு விழாக்களை வெவ்வேறு மாதிரி அணுகி இருக்கிறாங்க. சிலர் இல்லை நான் சிம்பிளாக ஆளுநர் மாளிகையிலேயே பதவியேற்றிருக்கிறேன் அப்படின்னு ஏற்ற தருணங்கள் உண்டு. அந்த தருணங்களை நம்ம நினைவு கூர்ந்தா அது அந்த சூழலை கருதி, உதாரணத்துக்கு செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்த பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் தான் நடந்தது. செல்வி ஜெயலலிதா ஜெயிலுக்கு போன போது திரு ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்ற நிகழ்வு ஆளுநர் மாளிகையில் தான் நடந்தது. திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அசாதாரணமான சூழலில் சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற போது, கூவத்தூரில் தேர்வான பிறகு முதலமைச்சரான போது அந்த பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் தான் நடந்தது. இன்னும் சொல்ல போனால் 2021 திரு மு.க. ஸ்டாலின் அதிர்புதியாக வென்று வந்தாலும் கூட அன்று கோவிட் சூழல் அப்படிங்கிறதுனால சமூக இடைவெளியோடு தமிழ்நாட்டு ஆளுநர் மாளிகையில் தான் நடைபெற்றது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். செல்வி ஜெயலலிதா 2001 அதிமுக நல்ல பெரிய வெற்றியை தான் பெற்று வந்தது. ஆனாலும் கூட அன்னைக்கு அவங்க வந்து எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கே சவாலாக இருந்தது. ஸோ செல்வி ஃபாத்திமா பிவி என்ற ஆளுநர் அவங்க ப்ரெரோகேட்டிவ் ரைட்டை பயன்படுத்தி செல்வி ஜெயலலிதாவை அப்பாயின்ட் பண்ணாங்க. ஸோ கிராண்ட் ஈவெண்ட் வேண்டான்னு சொல்லி அவங்க ஆளுநர் மாளிகையில் தான் பதவியேற்றுக் கொண்டாங்க. ஸோ இப்படி ஆளுநர் மாளிகையில் சிம்பிளாக பதவியேற்பு வைபவம் நடைபெற்ற நிகழ்வுகள்லாம் உண்டு. ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாமே உண்டு. 91 ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை செல்வி ஜெயலலிதா பெற்ற போது பெரிய அரங்கத்தில் தான் செய்து கொண்டாங்க அவங்களுடைய பதவியேற்பு நிகழ்ச்சியை. 2011 அவங்க ஒரு வேவ்ல வென்ற போது பெரிய அரங்கத்தில் தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் செய்து கொண்டாங்க அவங்க பதவியேற்பு நிகழ்ச்சியை. 2016 அப்படி தான் செய்து கொண்டாங்க. இன்னும் சொல்ல போனால் 2015 அவங்க மீண்டும் எக்ஸானரேட் ஆகி
குமாரசாமியோட ஜட்ஜ்மெண்ட் வந்து திருப்பியும் ஆர்கே நகரில் வென்று ஆட்சி அமைக்கிறாங்க இல்லையா, மீண்டும் முதல்வராங்க. அந்த சமயத்தில் கூட 2015 பெரிய அரங்கத்தில் தான் நடைபெற்றது. திரு கலைஞர் அவர்களும் கூட பெரிய அரங்கத்தில் நடத்தி கொண்டு பதவியேற்பு விழாக்கள் உண்டு. ஸோ இந்த சூழலில் ஒரு பிரம்மாண்ட நிகழ்வு, ஒரு 67 போல 77 போல ஒரு யுக புரட்சி என்ற அளவில் இந்த ஒரு நிகழ்ச்சி நடப்பதனாலையும், திரு விஜய் திரு பன்ருட்டி ராமச்சந்திரனுடைய வார்த்தையை கடன் வாங்கணும் அப்படின்னா நின்றால் மாநாடு நடந்தால் பேரணிங்கிறதான செய்தி. அதுவும் பெருசாக வென்று வந்திருக்கிறார் இல்லையா, அதனால பெருங்கூட்டம் வரக்கூடும். அவர் வந்தாலே பார்க்க பெருங்கூட்டம் வருது, பதவியேற்பு விழாக்கு பெருங்கூட்டம் வராதா? அந்த அடிப்படையில் ஒரு பிரம்மாண்டமான பதவியேற்பு விழாவாக நெஹ்ரு உள்விளையாட்டு அரங்கத்தில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் பதவியேற்பாங்க அப்படின்னு தெரிகிறது. அது தாவேகா அமைச்சர்கள் மட்டும் இருப்பாங்களா இல்லை கூட்டணி அமைச்சர்களும் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா நேரம் குறைவாக இருக்குது. நாளை மறுநாளுக்குள்ள கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய ஆதரவை கொடுத்தாகணும். அவங்க அமைச்சரவையில் பங்கேற்கிறாங்க அப்படின்னா அந்த தலைமைகள் மினிஸ்டீரியல் ப்ரிஃபரன்சஸை கொடுத்தாகணும்.